எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் 7 டைப் இருக்குங்க மொத்தம். மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், அவர்ஸ், தேர்ஸ், இட்ஸ். அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? திஸ் புக் இஸ் மைன். இந்த புத்தகம் என்னுடையது. அப்போது இங்கே வந்து நாம் மைன் அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கோம். அப்போ இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னு சொல்லி ஓனர்ஷிப் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த புத்தகம் என்னுடையது. திஸ் புக் இஸ் மைன் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஸ் திஸ் பென் யுவர்ஸ். ஓகேவா? செகண்ட் டைப்பில் என்னது? யுவர்ஸ். இந்த பேனா உங்களுடையதா அப்படின்னு பயன்படுத்துகிற இடத்துல இங்கே வந்து யுவர்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். ஓகேவா? இஸ் திஸ் பென் யுவர்ஸ். இந்த பேனா உங்களுடையதா அப்படின்னு கேள்வி கேட்கிற இடத்துல நாம் யுவர்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். ஓகேவா? அடுத்த டைப். த கார் இஸ் ஹிஸ். ஓகேவா? இங்கே ஹிஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம் பொசசிவ் ப்ரொனவுனை. ஹிஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் கொடுக்குது? அந்த கார் அவருடையது. தட் கார் இஸ் ஹிஸ் அப்படின்னா அந்த கார் அவருடையது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹிஸ் அப்படிங்கிற பொசசிவ் ப்ரொனவுனை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். வாங்க அடுத்த டைப் பார்க்கலாம். த ஹவுஸ் இஸ் ஹெர்ஸ். வீடு அவளுடையது அப்படின்னு சொல்கிற இடத்துல பொசசிவ் ப்ரொனவுன் ஹெர்ஸ் அப்படிங்கிறத நாம் இங்கே பயன்படுத்தியிருக்கோம். வீடு அவளுடையது. த ஹவுஸ் இஸ் ஹெர்ஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தாங்க இது. த ஹவுஸ் இஸ் ஹெர்ஸ். வீடு அவளுடையது. அடுத்த எக்ஸாம்பிள். த ப்ராஜெக்ட் இஸ் அவர்ஸ். ஓகேவா? இங்கே பொசசிவ் ப்ரொனவுன் அவர்ஸ் வந்திருக்கு. த ப்ராஜெக்ட் இஸ் அவர்ஸ். இந்த திட்டம் எங்களுடையது அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர்ஸ் அப்படிங்கிற பொசசிவ் ப்ரொனவுன் பயன்படுத்த முடியும். த ப்ராஜெக்ட் இஸ் அவர்ஸ். இந்த திட்டம் எங்களுடையது. வாங்க அடுத்த டைப் பார்க்கலாம். த டாய்ஸ் ஆர் தேர்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல தேர்ஸ் அப்படிங்கிற பொசசிவ் ப்ரொனவுன் தான். பொம்மைகள் அவர்களுடையது அப்படிங்கிறது. த டாய்ஸ் ஆர் தேர்ஸ். பொம்மைகள் வந்து யாரோடது? அவங்களோடது அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த இடத்துல தேர்ஸ் அப்படிங்கிற பொசசிவ் ப்ரொனவுன் பயன்படுத்தியிருக்கோம். வாங்க கடைசி டைப் பார்க்கலாம். த புக் லாஸ்ட் இட்ஸ் கவர். புத்தகம் அதன் அட்டையை இழந்து விட்டது. இங்கே இட்ஸ் அப்படிங்கிற பொசசிவ் ப்ரொனவுனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் பார்க்குறோம். த புக் லாஸ்ட் இட்ஸ் கவர். புத்தகம் அதன் அட்டையை இழந்து விட்டது அப்படிங்கிற இடத்துல இட்ஸ் அப்படிங்கிற பொசசிவ் ப்ரொனவுன் பயன்படுத்தியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.